திமுகவுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஸோ என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் அவர்களை ரொம்ப அவதூறாக வன்முறையை தூண்டும் விதத்தில் பேசினாரு அப்படின்ற அடிப்படையில் அவர் மீது புகார் எழுந்து வழக்கு பதிந்து இப்பொழுது காவல்துறை அவரை கைது பண்ணியிருக்காங்க. இதே போல குற்றச்சாட்டில், அதாவது முதலமைச்சர் அவர்களை அவதூறாக பேசினாரு அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் திமுகவுடைய இன்னொரு எம்எல்ஏ சில வாரங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டிருந்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது இரண்டாவது எம்எல்ஏ, திமுகவுடைய இரண்டாவது எம்எல்ஏ அதே குற்றச்சாட்டில் கைது செய்யப்படுறாரு. முதலமைச்சரை அவதூறாக பேசினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த கைதானது நடந்திருக்கு. இப்பொழுது என்ன பதிவுகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகத்தை வந்து டிவிக்கே நசுக்கிறாங்க, எதிர்கட்சிகளை ஒடுக்குறாங்க, பாசிச டிவிக்கே அப்படின்ற மாதிரியான பதிவுகள்லாம் நிறைய போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்மளுடைய பார்வை என்ன, டிவிக்கே உண்மையாகவே வந்து ஜனநாயகத்தை ஒடுக்குறாங்களா அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. பூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? கடந்த 18ஆம் தேதி கோவில்பட்டியில் ஒரு கூட்டம் நடக்குது, திமுகவுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கலந்துகிட்டு பேசுறார். அப்படி அவர் பேசும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் குறித்து ரொம்ப அவதூறாக, ஒருமையில முதலமைச்சருக்கு எதிராக வன்முறையை தூண்டும் விதத்தில் வந்து பேசியிருந்தார். அந்த ஸ்பீச்சை நான் கேட்டிருந்தேன். சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் எலும்புலாம் உடைச்சிருவோம், அவனை இவனை வெக்கங்கட்டவங்களே, மானங்கட்டவங்களே, அப்படி இப்படின்னு வந்து முதலமைச்சரை மட்டும் இல்லாமல் அந்த கேபினெட்டே வந்து பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் டிவிகேவுடைய எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாருமே வந்து அவர் ஒருமையிலையும் ரொம்ப அவதூறாகவும் வன்முறையை தூண்டும் விதத்திலையும் மார்க்கண்டேயன் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ இந்த ஸ்பீச் வந்து வைரல் ஆகுது. 18ஆம் தேதி பேசுகிறாரு, இந்த ஸ்பீச் வைரல் ஆகுது. இன்று அவர் வந்து கைது செய்யப்படுறாரு. திமுக அறிக்கையெல்லாம் விட்டுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு ஒரே பிரச்சனையாச்சு, பார்த்துருப்பீங்க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாத்தான் சக்தியா, சாத்தான் ஆட்சியா அப்படின்றத கேட்குறாரு. டிவிக்கே சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் கேட்டு தமிழ்நாடு காவல்துறை இப்படி தான் ஆடிட்டு இருக்கும் அப்படின்னா கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்காரு. ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயல் இது அப்படின்லாம் சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதிவில் போட்டிருக்காரு. அந்த ஸ்பீச்சை நம்ம முழுமையாக கேட்கும் பொழுது மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டதில் எந்த தவறும் இல்லையோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்பீச்செல்லாம் ஃபுல்லாக கேட்கும்பொழுது ரொம்ப ஆபாசமாகவும் அருவருக்கு தகுந்த வகையிலையும் வன்முறையை தூண்டும் விதத்திலையும் தான் அவர் வந்து பேசியிருக்காரு. இதுக்குள்ளே எங்கே வந்து எதிர்கட்சிகளை ஒடுக்குறாங்க, பாசிசம் அதெல்லாம் வந்து அப்படின்னு தெரியல. உண்மையாகவே டிவிக்கே நிறைய இடங்கள் அதை பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிக்க வேண்டிய இடம் வேற. ஸோ இந்த இடத்துலையும் அதே அளவுகள் தான் நம்ம வைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். ஏன்னா ஒரு ஸ்பீச்சை கேட்கும்பொழுது ரொம்ப மோசமாக தான் பேசுகிறார். முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளேயே வச்சு எலும்பெல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ எந்த இடத்துல மார்க்கண்டேயன் அவர்கள் ரொம்ப ட்ரிகர் ஆகிறாரு, எந்த பாயிண்ட்ல ரொம்ப ட்ரிகர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள எங்க ஸ்டாலினை காணோம் அப்படின்னு கேட்டார் இல்லையா, இப்படிலாம் காமிச்சு கேட்டார் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தில் தான் அவர் ரொம்ப ட்ரிகர் ஆகிறாரு. கடந்த காலங்களில் வந்து தலைவர்கள் தோற்கும் பொழுது அவங்களுக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவங்க ரொம்ப டீசெண்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாங்க. காமராஜர் அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட பொழுது அண்ணா கிட்ட கேட்கப்படுது. அப்போ அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிக்காத காமராஜர் கட்டிய பள்ளியில படிச்ச சீனிவாசன் அவரை தோற்கடிச்சிருக்காரு அப்படின்னு காமராஜருக்கு கிரெடிட், ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்லி தான் அவர் வந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப தரம் தாழ்ந்து அண்ணா அவர்கள் அந்த நிகழ்வை, காமராஜர் அவர்கள் தோற்ற நிகழ்வை அவர் விமர்சனம் பண்ணல, எதிர்கூடாரம் தான் எல்லாம். ஸோ ஆனாலும் அப்படி அவங்க ஹேண்டில் பண்ண ரொம்ப டீசெண்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல் இன்னொரு நிகழ்வையும் சொல்றாரு. 96 வந்து பரூரில் ஜெயலலிதா அவர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க. சிஎம்மாக இருந்த பொழுது அவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த விஷயம் தொடர்பாக எதிர்கூடாரத்தில் இருந்த அன்னைக்கு திமுகவுடைய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்கப்படுது, இது போல வந்து தோத்துட்டாங்க பர்கூரில் அவங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யானை காதில் பூந்த எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு திமுக உறுப்பினர் தான் தோற்கடிக்கிறார். சுகமணமா, ஸோ அவர் தான் தோற்கடிக்கிறாரு. ஸோ யானை காதில் பூந்த எறும்பு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ரொம்ப இது பண்ணாமல் ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப டீசெண்டாக தான் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லா தலைவர்களும் கடந்த காலங்களில் எதிர்கூடாரங்களில் இருந்தாலும், எதிர்கட்சியாக செயல்பட்டு இருந்தாலும்,
இவங்களை தோற்கடிக்கிறது தான் அவங்களுடைய பிரதான வேலையாக இருந்திருந்தாலும் அவங்க தோற்கும் பொழுது அவங்க விழும்பொழுது தான் ரொம்ப கைத்தட்டி ஓ அப்படின்லாம் சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப டீசெண்டாக அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு மார்க்கண்டேயன் அவர்கள் இந்த விஷயத்துக்கு வராரு. முதலமைச்சர் அவர்களை எப்படி காட்டுறாரு, காணன்றாரு, நாங்கள் என்ன கோமாளிகளா, சட்டமன்றத்துக்குள்ள வாங்க எலும்பெல்லாம் முறிச்சிடுறோம் அப்படின்லாம் வந்து மார்க்கண்டேயன் அவர்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தாரு. நீங்கள் முன்னாடி சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே தான், ரொம்ப டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுலாம் ஓகே தான். விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள எங்க ஸ்டாலினை காணும் அப்படின்னு காட்டினதெல்லாம் வந்து ரொம்ப மோசமானது, நம்ம அதை வரவேற்கவே இல்லை. அப்படி பண்ணியிருக்க கூட தவிர்த்திருக்கணும். ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய வாதங்களை முன் வச்சிருக்கலாம், கரெக்டாக நீங்கள் பேசுறீங்க. ஆனால் அது ஃபுல்லாகவே வந்து ஒருமையில் இருக்கு, ஆபாசமாக இருக்கு, வன்முறையை தூண்டும் விதத்தில் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் ஆட் பண்றீங்க அவனை இவனை. ஒரு முதலமைச்சர் அவர் மார்க்கண்டேயன் அவர்கள் ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்எல்ஏவே இப்படி தான் பேசுறாரு அப்படின்னா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம தலைவரே அப்படிதான் பேசுறாரு, ஒரு எம்எல்ஏவே அப்படிதான் பேசுறாரு, அப்போ நம்மலாம் இன்னும் இறங்கி அடிக்கணும் போலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது நீங்க சொன்ன மாதிரியே வன்முறையை தூண்டினாங்க அப்படின்னா அது எங்க போய் முடியும்? பொறுப்பான இடத்துல இருக்கும் பொழுது பொறுப்பா நடந்துக்கணும். அப்படி நடந்துக்காம மாட்டிக்கிட்ட பிறகு விக்டிம் கார்டு பிளே பண்ணக்கூடாது. ஐயோ எதிர்கட்சியில ஒடுக்குறாங்க, இது வந்து பாசிசம், அதெல்லாம் வேற, அதெல்லாம் நடக்கும்பொழுது நாங்க பேசுவோம். ஆனால் இங்கே ஒன்றுமே நடக்கலையே. நீங்கள் பேசுனதே ரொம்ப மோசமான ஸ்பீச் ஆச்சு. மார்க்கண்டேயன் அவர்கள் பேசின ஸ்பீச் வந்து ரொம்ப மோசமான ஸ்பீச். ஸோ அந்த ஸ்பீச்சுக்கு வந்து கைது கரெக்டான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். வழக்கு பதிந்திருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க, அவர் வந்து ஜாமீனில் விடுவிக்கப்படுவார். ஸோ இதில் வந்து நம்ம டிவிகேவை மட்டுமே டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இல்லை இது வந்து ஜனநாயகத்தை ஒடுக்கக்கூடிய செயல் அப்படின்னு நம்ம தூக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல ஒரு ஸ்பீச் தான் வந்து சில வாரங்களுக்கு முன்பாக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் பேசினார். முதலமைச்சர் அவர்கள் குறித்து அவதூறாக பேசினார். அப்பொழுது அவரையும் வந்து கைது பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு வந்து அவர் இந்த விஷயம் தொடர்பாக காவல்துறை கிட்ட பிரச்சனை பண்றாரு, நான் அவரை பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட பிரச்சனை பண்றாரு. காவல்துறை வந்து கைது பண்ண ட்ரை பண்றாங்க. ஐயோ எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அங்கேருந்து கிளம்பிட்டார். ஸோ எந்த இடத்துல எல்லா கைதுமே வந்து ஜனநாயகத்துக்கு எதிராகத்தான் இருக்கும், டிவிகே அரசு எல்லாரையும் ஒடுக்குறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த இடத்துல மார்க்கண்டேயன் அவர்கள் பண்ணது ரொம்ப தவறான விஷயம். இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலங்காலமாக வந்து திமுக காரங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கூட கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காங்க. ரீசெண்டா திமுக போனவங்க, ரீசெண்டா வேறு கட்சிகளுக்கு போனவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் ரொம்ப நம்மளோட இருப்பை தக்க வைக்கணும், இருப்பை காட்டணும், நம்ம வந்து விசுவாசத்தை பதிவு பண்ணணும் அப்படின்ற அடிப்படையில் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. 2011 ஏடிஎம்கே எம்எல்ஏ தான் நம்ம மார்க்கண்டேயன் அவர்கள், ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர். அதன் பிறகு சீட்டு தரல திமுகவுக்கு போறாரு. ஸோ அப்புறம் 2 முறையாக அவர் திமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கார். மற்றவெல்லாம் சும்மா தான் இருக்காங்க, எல்லாம் மனசுல வச்சிருந்தாலும் சும்மா இருக்காங்க. டக்குன்னு இவர் ஏறி, அதே போல் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் அவரு ஏடிஎம்கேக்காரு, நம்ம இருப்பை தக்க வைக்கணும் அப்படின்ட்டு அங்கே போயிட்டு ஆஹா ஹூன்னாரு, கைது பண்ணிட்டாங்க. அதே போல தான் மார்க்கண்டேயன் அவர்களும், அவர் ஏடிஎம்கேக்காரு. 2011 அவர் ஏடிஎம்கே எம்எல்ஏ, இன்னைக்கு அங்கே போயிட்டாரு, ஓகே ரைட் நம்ம இருப்பை பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ பேசினாரு, இன்னைக்கு கைது பண்ணி உள்ள போட்டாங்க. ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போறாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து தங்களோட இருப்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்றாங்க. அதனுடைய விளைவு தான் இப்படி உன்னக மட்டங்க மாட்டிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த பேச்சை கண்டிச்சு டிவிகேவுடைய மினிஸ்டர்ஸ் வந்து பெருசா அறிக்கை விட்டு நான் பார்க்கல. ஒரு படி மேலே போயிட்டு நம்மளுடைய வன்னியரசு இருக்கார் இல்லையா, அவரும் மினிஸ்டர் தான். அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்றார். அதாவது உங்களுடைய எலும்பையும் நாங்கள் முறிப்போம் அப்படின்ற விதத்தில் வந்து வன்னியரசு அவர்கள் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு, எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்பீச்சை கண்டிச்சு அவர் ஒரு பதிவு வந்து எழுதியிருக்காரு. டிவிகேவுடைய எம்எல்ஏக்கள், டிவிகேவுடைய உறுப்பினர்களே அடக்கி தான் வாசிக்கிறாங்க. சரி, அதான் கைது நடந்துச்சு இல்லப்பா, ரைட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிக்கிறாங்க, கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த அறிக்கை கூட இன்னும் விடலை. டிவிகேவுடைய ப்ராப்பராக கட்சிக்காரங்க இருக்காங்களே, ஸோ அவங்களாம் சொல்கிறேன், எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள்லாம் வந்து கம்முன்னு இருக்காங்க, கண்டிக்கிறோம்ன்றாங்க, அல்லது இன்னும் பாதி பேர் போடாமல் இருக்காங்க. அதுக்குள்ளே முந்திக்கிட்டு வந்து விசிகாவை சேர்ந்த அமைச்சர் வன்னியரசு அவர்கள் எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாரு. பார்த்தீங்களா, விசுவாசத்தை காட்டுறாரு. அங்கே எப்படி அதிமுகலேருந்து திமுகவுக்கு போன பிறகு அங்கே விசுவாசத்தை காட்ட வேண்டிய அவசியம் இருக்கோ, அதே போல இங்கேயும் டிவிகேவுடைய உறுப்பினர்கள் கம்முன்னு இருக்கலாம், ஆனால் நான் வந்து விஜய்க்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வன்னியரசு அவர்கள் எல்லாருக்கும் எலும்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை வந்து போடுறாரு. இந்த கைது வந்து ஒன்றும் கண்டிக்க ஒன்றும் கிடையாது.
ரொம்ப அவதூறாக தவறாக பேசியிருக்காங்க. தொடர்ச்சியாக திமுகவுடைய நிர்வாகிகள் இப்படி பேசுறது ஆரோக்கியமானது கிடையாது. எதிர்க்கட்சியாக அவங்க எடுத்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஆக்கப்பூர்வமாக நாகரிகமான முறையில் எதிர்க்கட்சி வழியை சூப்பராக ப்ளே பண்ணலாம் டிஎம்கே. அவங்களுக்கான ஸ்பேஸும் இருக்கு, நிறைய அவங்களுக்கான ஸ்பேஸும் இருக்கு. அப்படி இருந்தும் ஏதாவது சர்ச்சையாக தான் பேசுவேன், அதை வச்சு தான் அரசியல் பண்ணுவேன் அப்படின்றது ஒரு சரியான எதிர்க்கட்சியினுடைய ரோல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் வன்னியரசு அவர்கள் போட்ட பதிவுமே கண்டிக்கத்தக்கது தான். எப்படி மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்னது கண்டிக்கத்தக்கதோ, அதே போல் டிவிகேவுடைய கேபினெட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்டர் வன்னியரசு அவர்கள் சொன்னதும் கண்டிக்கத்தக்கது தான். எல்லாருக்கும் எலும்பு இருக்குது அப்படின்னு என்ன சொல்கிறீங்க? நாங்களும் எலும்பு முறிப்போம் அப்படின்றீங்களா? ஸோ என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ இப்படியான பேச்சுக்களை பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டிய மனிதர்கள் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்களே இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவான்? ஓஹோ, இவங்க பேசுகிறாங்க, நம்ம செய்வோம்பா அப்படின்னு இறங்கினா அப்படின்னா என்ன ஆகிறது? ஸோ இடம் பொருள் ஏவல், இடத்துக்கு தகுந்த போல நடந்துக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.